இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பட்ஜெட் கம்மியாக இருக்குது. ஆனால் கிராண்டான ப்ளவுஸ் வேணும்ன்ட்டு உங்கள் கிளைண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளவுஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இது என் கிளைண்ட்டோட ப்ளவுஸ் தான். அவங்க என்கேஜ்மெண்ட்காக நம்மகிட்ட இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்டார்டிங் எப்போவும் 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீடை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி 2 இல்லை 1 தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளஸ் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து எனக்கு 2 டேஸ் ஆச்சு. 2 டேஸில் அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்ததும் செகண்ட் லைன் பைப்பிங் த்ரெட் வச்சு லோட் ஸ்டிச் கொடுக்குறேன். சுகர் லோட் ஸ்டிச் தான் நான் கொடுக்குறேன். இதுக்கும் லோட் ஸ்டிச்சுக்கு எப்போவுமே கிராஸாக இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே ஸ்டார்டிங் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் 2 சுகர் பீட் நான் கொடுத்துருக்கேன். தென் செகண்ட் லைன்லேருந்து நான் 4 சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 4 சுகர் பீட் ஆட் பண்ணி நான் அந்த லோட் ஸ்டிச்சை ஃபுல்லாக போட்டுக்கிறேன். லோட் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணதும் நான் 3rd லைன் சுகர் பீடே கொடுக்குறேன். 4th லைன் 3 mm பீடும் 4 mm பீடும் நான் ஆட் பண்ணி ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 5th லைன் கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். கிளிப் ஸ்டோன் சுற்றி சுகர் பீடை போடுறதுக்காக தான் அந்த கேப்பும் நம்ம விட்டது. 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் ஃபர்ஸ்ட் சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் 3 mm பீட் வச்சுட்டு மேலேயும் ஒரு 3 mm பீட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அதுக்கு கோல்ட் ஷேட் கொடுத்துருந்தேன். இதில் பேர்ல் பீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல் பீடை கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எப்படி நம்ம பண்ணிடணுமோ சேம் அதே மெத்தடில் கீழே ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு 2 3 mm பீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 3 mm பீட் வைக்கிறேன். அவ்வளோதான். அது ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு சுகர் பீட் வச்சு நான் ஆட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். சேம் மெத்தடில் அந்த லைன் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தென் இவங்க ஸ்லீவில் 2 பார்டர் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாரியோட பார்டர் இவங்க கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலேயே தான் இவங்க ஸ்டிச் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சாரியோட பார்டர் இவங்க வேணும் தெரியணும் அப்படின்னு சொன்னனால அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்லீவோட பார்டர் டிசைனுக்கு கீழே நான் என்ன டிசைன் கொடுத்துருக்கனோ சேம் டிசைன் சேம் அதே டிசைன் நான் பார்டருக்கு மேலே கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்குமே எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. கீழே என்ன கொடுத்துருக்கனோ அதே தான் நான் மேலேயும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அங்கங்கே கொஞ்சம் புட்டாஸ் இருக்கா மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 3 mm பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன் ஃப்ளவர் மாதிரி. தென் அது கீழே ஒரு 3 mm பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து அங்கேருந்து நான் லாக் பண்ணாமல் கண்டினியூ ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பேக் சைடில் அப்படியே செயின் ஸ்டிச் வர மாதிரியே நான் கொண்டு வந்திருக்கேன் லாக் பண்ணாமல். தென் பேர்ல் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து சேம் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே தான் நம்ம பீட் வைக்கிறோம். அதனால் நமக்கு அந்த ஸ்டிச் தெரியாது நம்ம போட்டிருக்கிறது. நான் அப்படியே முடிச்சுட்டு ஒரு எண்ணாட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த புட்டா சிம்பிளாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரி கொஞ்சம் ஃபினிஷிங்காக இல்லை அப்படின்றதுக்காக நான் மேலே ஒரு 3 mm பீடையும் சுகர் பீடையும் வச்சு ஆட் பண்ணி இந்த புட்டாஸை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்த புட்டாஸ் விட இந்த புட்டாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்லீவில் கொடுத்துருந்தேன் அங்கங்கே. தென் ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணதும் பேக் நெக் தான் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பேக் நெக் சேம் இதே மாதிரி 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருந்தேன். சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறம் க்ளூ போட்டு லோட் ஸ்டிச்க்கான பைப்பிங் த்ரெட் நான் அதில் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். நம்ம எப்போவுமே பைப்பிங் த்ரெட் க்ளூ போட்டு ஒட்டவும் செய்யணும், நம்ம த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணவும் செய்யணும். நான் எப்போவுமே சேம் அதே மாதிரி தான் பண்ணுவேன். எப்போவுமே லோட் ஸ்டிச்க்கு நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற மிஸ்டேக் ஸ்டார்டிங் நம்ம எவ்வளோ லோட் பண்ணுறோமோ சேம் அதே சுகர் பீடை தான் ஸ்டிச்சோட எண்ட் வரைக்கும் நம்ம லோட் பண்ணிட்டு வரணும். அதாவது ஸ்டார்டிங் நம்ம கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம 2 இல்லைனா 3 வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் நம்ம போடுற லைன் ஃபுல்லாக நம்ம 4 இல்லைனா 5 லோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நான் 4 சுகர் பீட் தான் லோட் பண்ணியிருக்கேன். நான் இதை தான் ஃபுல்லாக கண்டினியூஸாக 4 தான் போட்டு வருவேன். இப்போ நான் ஸ்டார்டிங் 4 போட்டு செகண்ட் 5 போடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் நம்ம 4 போடுறோன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்டிச் முடிகிற வரைக்கும் 4 தான் போடணும். லாஸ்ட்டாக நம்ம எண்ணாட் போடுறப்போ 2 இல்லைனா 3 சுகர் பீட் ஆட் பண்ணி எண்ணாட் போட்டால் ஃபினிஷிங் நீட்டாக வரும். தென் ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஃபினிஷிங். ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. பார்க்கவே ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துருந்துச்சு. லாஸ்ட்டாக ஜம்கி ஃபுல்லாக அந்த சைட்